ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு முன்னாடி நான் இந்த மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயில் லான்ச் பண்ணியிருக்க வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேங்க. அதோட ரெஸ்பான்ஸாக எனக்கு ஒரு 11 பேர் இந்த ஆயில் வேணும்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் எடுக்கிறதுக்காக எங்கள் வீட்டில் பாத்திர புதையிலேருந்து ஒரு பாத்திரம் செலக்ட் பண்ணி எடுத்தேங்க. எல்லா லேடிஸுமே தேவையில்லாத நிறையா பாத்திரம் வச்சுருப்போம். அதை இந்த மாதிரி தூக்கி மேலே அட்டைப்பெட்டி இந்த மாதிரி ஏதாவது போட்டு பத்திரமா பேக் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி தாங்க நான் பரன் மேலே ஏறி எடுத்திருக்கேங்க. நம்ம ஹேர் ஆயிலோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் பேர் பார்த்திங்கன்னா உமையாம்பிகை. அவங்களுக்கு என்னுடைய ரொம்ப பிக் தேங்க்ஸுங்க. இந்த ஆயில் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஹெர்ப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஹெர்ப்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குட்டீஸ் எல்லாமே 2 பேருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பேசிட்டு தான் கையை வச்சாங்க. நம்ம யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் கூட பார்த்திங்கன்னா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்ங்க. சுத்தமான முறையில் ஆர்கானிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற தேங்காய் எண்ணெய்ங்க. இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குங்க. கரண்ட்டாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஹேர் ஆயில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் தாங்க யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹைக்கில் இருக்குது. நம்மளோட இந்த மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 hours அடுப்புலேயே சிம்மில் வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இதோட அரோமா பார்த்திங்கன்னா மைல்டான ஸ்மெல்லில் இருக்குங்க. சில பேர்த்துக்கு ரொம்ப வாசம் வந்தால் தலைவலிலாம் வந்துடும். இந்த ஆயிலில் அந்த மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாம் இருக்காதுங்க. மைல்டான ஸ்மெல்லு தான் இருக்கும். எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 days அதே பாத்திரத்துலேயே எல்லாமே இருக்கிற மாதிரியே விட்டுட்டு 2 daysமே அப்பப்போ சன்லைட்டில் உள்ளே எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் தான் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணிச்சுங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோடய தேங்க்ஸுங்க. உங்களுக்கும் இந்த எண்ணெய் வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.